நம்மள மிரள வைக்கிற மாதிரியான நிறைய அதிசயங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டு தான் இருக்கு. சோ அதே மாதிரி நம்மளை சுத்தி நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. சோ அந்த உயிரினங்கள் கிட்ட நாம பார்த்திடாத நிறைய அதிசயங்கள் மறைந்திருக்கு. சோ அப்படிப்பட்ட அதிசயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய வியக்கக்கூடிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஃபர்ஹான் வியூங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோன் ஈட்டிங் குரோக்ஸ் அண்ட் கேட்டஸ். புலிக்கு பசிச்சாலும் அது புல்ல திங்காதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா தான் சாப்பிட்ட உணவு சரியா சமயப்பாடே இல்லைன்னா நாய்கள் கூட புல்ல சாப்பிடும். இதெல்லாம் ஒரு சில அரிதான சந்தர்ப்பத்துல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஏன்னா நாய்கள் சாப்பிடக்கூடிய சில உணவுகள்ல ஃபைபர் கம்மியா இருந்தா சம்டைம்ஸ் புட்களை அது கொறிச்சு சாப்பிடும். இந்த மாதிரி சரிமான பிரச்சனைகளை சரி பண்ண நாய்கள் புட்களை சாப்பிடுற மாதிரி முதலைகள் கற்களை சாப்பிடுமா? கேட்கவே வினோதமா இருக்கேன்னு, ஆனாலும் அதுதான் உண்மை. அதோட சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி மூலமாக கற்களை சாப்பிடக்கூடிய முதலைகளுக்கு வேறு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்கள் கிடைப்பதாகவும் அந்த ஆராய்ச்சி செய்யப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, கற்களை சாப்பிட்ட அந்த முதலையானது தண்ணிக்கு அடியில் தாக்கு பிடிக்கக்கூடிய டைனிங் டைம் ஆனது மற்ற முதலைகளை கம்பேர் பண்ணும்போது இந்த முதலைகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா. சொல்லப்போனால் அதிகபட்சம் 35 நிமிடம் தண்ணிக்கு அடியில் தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி அதுகளுக்கு கிடைக்குமா. அதோட இப்படி கற்களை விழுங்குவதன் மூலமாக சில சமயம் முதலைகள் கடிச்சு விழுங்கக்கூடிய மற்ற உயிரினங்களுடைய எலும்புகள், ஓடுகள் மாதிரியான விஷயங்கள் சீக்கிரமாக செரிமானம் அடைவதற்கு இது ரொம்பவும் அதுகளுக்கு உதவுதுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சில ஆராய்ச்சி மூலமாக அமெரிக்காவில் 7 முதலை வச்சு டெஸ்ட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.